மதிப்புக்குரிய திரு சுப்பையா அவர்கள் பேசுவார். நண்பர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் அருமையான வணக்கம். இன்று பல சிரம் வெளியிலே நான் அதிகமாக போக முடியாது. இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் வரணும்னு நினைச்சது எப்படின்னா, ஒன்று கடவுளை கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ண மாட்டான், அவரை உங்கள் மூலம் நான் தரிசனம் பண்ணிக்கிறேன். அருமை அருமை அருமை. பெரிய பாக்கியம். நீங்கள் தனியாக போய் ஒருத்தர் இவரை பார்க்கலாம் இவரை பார்க்கலாம், ஆனால் சன்னிதானத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் சேர்த்து நான் எனக்கு அது ஒரு சந்தோஷம். அதுக்காகவும் ரெண்டாவது வந்து விஸ்வலிங்கத்துக்காக இந்த விஸ்வலிங்கம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், எப்படின்னு நீங்கள் அப்படி வரைக்கும் சேர்த்து பொதுவான ஒரு காரியம். நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், விஸ்வலிங்கம் ஆஹா ஓஹோன்னு சொல்லி புகழ்றீங்க, நம்மளையே நீங்க நினைச்சுக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஆள் இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு இல்லை, உங்களுடைய தர்மபத்தினி விஸ்வநாதனுடைய மனைவி. இவங்களால தான் விஸ்வநாதன் ஜெயிக்காரு. நீங்க அதை புரிஞ்சுடுங்க. உங்க வீட்டில் உங்களை கவனிக்கிற விதமாக உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் இறைவன் திருவுருள் அந்த மனைவி. ஸோ நான் என்ன சொல்றேன், இவருக்கு உங்க எல்லாருக்கும் நம்ம வந்ததுக்கு தான் சொல்லி ஒரு பக்கம் இருக்க. அந்த வீட்டில் அவரை கவனிக்கிற விதம், பிள்ளைகள் இவனை கவனிக்கிற விதம், இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளை இங்கே கொண்டாந்து வச்சு இவரை காப்பாற்றுகிறது. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு பணி நிறைவு அப்படின்னு நிறையவே சொல்லிடுறோம். ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், இங்கே அங்கே ஆரம்பிக்கிறோம். 7 ஆரம்பிக்காது. நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல ஒரு வழக்கறிஞராக, சரி வழக்கறிஞர்லையும் நான் ஒரு வம்பு தும்புகளை சரி பண்ணுறதுக்கோ அல்லது நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ ஒன்றும் வரல. இந்த சக ஊழியர்கள் அல்லது இன்னும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய கஷ்ட நஷ்டங்களை அல்லது ரிட்டீராகி பல நஷ்டங்கள் வருமானங்கள் கிடைக்காத இருக்காத அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி இது மட்டும் தான் பெரிய விஷயம். இந்த மற்ற வக்கீலெல்லாம் கொலைக்கேஸ் வரைக்கும் போய் கூட போயிட்டு வரலாம், அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரி நம்மகிட்ட சில பேர் வசதியாக கொடுக்கலாம், சில பேர் வசதி இல்லாமல் கூட இருக்கலாம். எல்லாருக்கும் சேர்த்து சர்வீஸ் மேட்டரில் டாப் ரேங்கிங்கில் அந்த ஜட்ஜி காதல மறுக்க முடியாத ஒரு அஸ்திரமாக மறுக்க முடியாத வகையில் இந்த இவனுடைய கஷ்டத்தை சொல்லி இப்படி செய்திருக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லும்போது அதில் நீங்கள் நம்மள்டெல்லாம் பேர் வாங்கி முஸ்லிங்க மாதிரி கிடையாதுன்னு சொல்றது பெருசில்லை. அந்த ஜட்ஜிகளே முஸ்லிங்க சீனியர் நல்ல கேஸ் அவர் சொன்னால் அது நியாயம் இருக்கும்னு சொல்ற அளவுக்கு அந்த ஜட்ஜிகள் மனதில் ஒரு இடம் பிடிச்சாங்க. அது பெரிய பாக்கியம், பெரிய கிட்டிக்கா இருந்தாங்க. சாதாரண விஷயம். இட்ஸ் நாட் ஆர்டினரி திங் டு இம்ப்ரெஸ் இன் ஜட்ஜ். இட்ஸ் லார்ட்ஷிப். இட்ஸ் சோ டிஃபிகல்ட். ஏன்னா அவங்க வந்து அதுவும் நம்ம லாயராக வளர்ந்து வரல, ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து போய் அப்புறம் அதனால இவருக்கு இன்னொரு தைரியம் என்ன இருக்குன்னா, நம்மளால எத்தனையோ ஜட்ஜஸ்ல ஏற்கனவே பார்த்துட்டோம் சர்வீஸ் பீரியட்ல அப்படின்னு இந்த ஜட்ஜிட்ட ஒரு சாதாரண படுவாங்க. மற்ற அட்வொகேட் எல்லாம் பயப்படுவாங்க அல்லது யோசிப்பாங்க. இவர் அது இல்லாம அந்த மன தைரியம், மனத்துல ஒரு உணர்வு, அந்த உறுதி, தான் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் உண்மை அப்படிங்கிற ஒரு மன தைரியம், அந்த தைரியத்தோடு அவர்கிட்ட பேசும்போது அது ஜட்ஜிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இங்கிருந்து வந்து இப்படி ஒரு பேசுறாரு அப்படின்னு நடுவு சொல்ல கூட பேச விடுறதுக்கு ஜட்ஜி பேச விடலையா. இவர் சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு சரியா இருக்கான். நளினி சிதம்பரம் வந்து நளினி சிதம்பரம் யாரு, எந்த இடம் என்னையா நீங்க தான் நான் என்ன கூட பேச விட மாட்டேங்க. அந்த அளவுக்கு அந்த தொழில் நுட்பத்தில் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு அதன் மூலம் பல கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு உதவுகிற அந்த பண்புக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் மனநிலையோடு வச்சிருக்கணும். அவருக்கு எந்த விதமான குறையும் வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் சேர்த்து வேண்டி அவர் நீடு வாழ்க என்று வாழ்த்துகிறோம்.